சில நிமிஷங்கள் எதை நான் பேசுவோம் என்றால், எங்கள் கலாச்சாரத்துக்குள் கிறிஸ்தவ அறநெறியில் நடக்க கர்த்தர் நமக்கு செய்யும் உதவி. ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க, how can the Lord help us to maintain Christian ethics in a compromising culture? விளங்குதா? அதாவது நமது கலாச்சாரத்துக்குள்ள ஊடுருவி நம்முடைய ஜனங்களுக்குள்ள நாம் போகும் பொழுது நாம் எப்படி ஆண்டவருடைய அறநெறியை அவர்களுக்கூடாக அவர்களோடு நாம் பழகும் பொழுது எப்படி அவருடைய அறநெறியில் நாம் நடந்து அந்த கலாச்சாரத்தை ஊடுருவி செல்வது. புரியுதா? அந்த தமிழ் புரியுதா? அப்படி how can you cross culture with the help of Christian ethics? Amen. சோத்திரம். அப்ப இது எங்களுடைய நடைமுறை வாழ்க்கை. நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணதெல்லாம் பிரியமானே உங்களுடைய ஆவிக்குரியவர்கள் நடக்கிறதுக்கு ஏற்ற வளர்ச்சி தான். ஹalleluya. அப்படியே நல்ல வார்த்தைகளை கேட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு மட்டுமில்லை, இது அநேகருக்கு போற வார்த்தை. ஹalleluya. ஆனபடினால இங்க கேட்டு இது மற்றவர்களுக்கு நீங்க கொண்டு போகணும். This is good opportunity to bring this message to others. ஹalleluya. நீ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை என்னத்துக்கு எடுத்து பாவிக்க போறாரு? நாங்கள் விசேஷம் வைத்தவர்கள். ஹalleluya. இன்னைக்கு எத்தனையோ ஜனங்களுக்கு அவருடைய செய்தி சரியாக கிடைக்கிறதில்ல. அவர்கள் மற்றவர்களுக்கு கொண்டு போறதுக்கு அவர்களுக்கு உதவி இல்லாம இருக்கிறது. அப்படி ஆண்டுடைய வார்த்தையை சரியாக கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு பாருங்க பிரியமானே, நாம இந்த உலக ஜனங்களோடு சேர்ந்து நாம வாழ்கிறோம். இன்னைக்கு நாங்கள் தனியே வாழ்வதில்லை. உலக ஜனங்கள் நம்முடைய வேலை ஸ்தலங்கள்ல, நம்முடைய இருக்கிற இடங்கள், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள், நாங்கள் உலக ஜனங்களோடு சேர்ந்து வாழ்கிறோம். ஆனால் அவர்களுடையதும் எங்களுடையதுமான வாழ்க்கை முறை வேறுபட்டவைகள். அவருடைய செயல்பாடுகள், அவருடைய இறை வணக்கங்கள், அவருடைய நம்பிக்கைகள், அவருடைய நடைமுறை காரியங்கள் எல்லாம் எங்களுக்கும் அவர்களுக்கும் முற்றும் அதிகமா வித்தியாசமானவைகள். புரியுதா? ஆனபடினால அவை எப்படி நாம் அவருடைய அந்த கலாச்சாரத்தை நாம் ஊடுருவி நம்முடைய கிறிஸ்தவ அறநெறியை எடுத்து காண்பிக்கலாம் என்பதை பற்றி சில நிமிஷம் ஆராய்வோம். ஹெடிங் ஃபுல்லா விளங்கிட்டுதான். புரியுதா? சோத்திரம். அப்ப பாருங்க, மோசேயினால் கூறப்பட்ட அந்த அடிப்படை அறநெறியை நாம் முதலெடுத்து நோக்குவோம். நாம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டின் ஒரு நிழல். ஹalleluya. அது வேறு பிரிக்க முடியாது. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தோரா மற்றும் போதும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் புதிய ஏற்பாடு அதன் வெளிப்படை. பழைய ஏற்பாட்டின் வெளிப்படை அதாவது பழைய ஏற்பாட்டின் நிறைவேறுதல் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. ஹalleluya. அப்படினால மோசேயால் கூறப்பட்ட அந்த அறநெறி அடிப்படையை நீங்கள் எடுத்து நோக்கினால், லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லேவியராகம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் களவு செய்யாமலும் நீங்கள் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். 3 காரியம் சொல்லப்படுது. Do not steal, do not lie, and do not deceive one another. அதாவது 3 காரியம். ஒன்று, நீ களவு செய்யாதே, மற்றவனை வஞ்சிக்காதே, ஏமாற்றாதே, மற்றவனுக்கு விரோதமாக பொய் சொல்லாதே. This is the most ethic in our life. எங்களுடைய வாழ்க்கையை நான் கடைப்பிடிக்கக்கூடிய முக்கியமான 3 அறநெறி என்ற நல்ல பழக்க வழக்கங்கள். அறம் என்று சொல்லக்குள்ள நன்மைக்கு நேராக செல்லும் அது ஒரு துணை நூல். ஹalleluya. அப்ப இந்த 3ம் பைபிள்ல சொல்லப்படுகிறது பழைய ஏற்பாட்டுல. அப்ப நீங்க பாருங்க, எமது பேச்சுக்கள் உண்மையானதும் நேர்மையானதுமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்குள் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு அநேகருடைய பேச்சுக்கள் செயல்கள் எல்லாம் வித்தியாசம். பேச்சு பேசுற மாதிரி செய்ய மாட்டார்கள்.
ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்கிறார் நமது பேச்சு உண்மையாக இருக்க வேண்டும். விசுவாசம் என்றால் ரெண்டு. ஒன்று, நீ மற்றவனை விசுவாசிக்கணும். அடுத்தது, நீ விசுவாசம் உள்ளவனாக நீ இருக்கணும். புரியுதா? நீ சொன்னாதபடி செய்யணும். ஹல்லேலூயா. நீ வாயை திறக்கும் பொழுது ஒன்றை சொன்னேன்னா அதுபடி நடக்கணும். கர்த்தருக்கு முன்பாகவோ மற்றவர்களுக்கு முன்பாகவோ நீ மற்றவர்களுக்கு விசுவாசம் உள்ளவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, அவங்க கிறிஸ்டியன்ஸ், அவங்க பேசுறத பாருங்க, அவங்க வஞ்சித்து போட்டாங்க, அவங்க இப்படி நடந்து போட்டாங்க. அது ஏனென்றால் நாம் நம்முடைய பேச்சுக்கள் உண்மையும் நேர்மையுமாக இருக்காதபடியினால். ஹல்லேலூயா. பாருங்கள், மத்தேயு 3:5-37 என்ன சொல்லுகிறது என்றால், மத்தேயு 5:37, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லு. உனக்கிட்ட இருக்கண்டா இருக்குன்னு சொல்லு, இல்லைண்டா இல்லைன்னு சொல்லு. என்கிட்ட இருக்குது, நான் இப்படி நடப்பேன், அப்படி இல்லாமல் நீ அதை செய்யாமல் இருந்தால் நீ யூ ஆர் த லயர். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிரியமால, எத்திக்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது கேட்கிற மாத்திரமில்ல, அதுபடி செய்யணும் ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு மற்றவர்களுக்குள்ள உங்களை கொண்டு வைத்திருக்கிற காரியம், உங்களுக்கு மற்றவர்களுக்குள் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு எண்ணத்தை உங்களை வைத்திருக்கிறார் என்றால் ஆண்டவருடைய அறநெறியில் நீங்கள் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவரை நீங்கள் பிரதிபிம்பித்து காட்டும் ஒரு கண்ணாடியாக மாறுவீர்கள். ஹல்லேலூயா. அதுபோல அப்ப பைபிள் என்ன சொல்லுது? மத்தேயு 5:37, நீ உள்ளதை உள்ளது என்று சொல்லு, இல்லாததை இருக்கிறது என்று சொல்லாத, இல்லாததை இல்லது என்று சொல்லு. அப்படி இல்லாமற்று இதற்கு மிஞ்சினது தீமையால் உண்டாகும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உள்ளதை உள்ளதென்று சொல்லாமல் இருந்தால் அது தீமை, இல்லதை இல்லை என்று சொல்லாட்டி அது தீமை. இதுக்கு ஒன்றை ஒன்று மாற்றி முரண்பாடாக நாம் கதைப்போமானால் we are liar, அது தீமையாக எங்கள் வாழ்க்கையில், that is sin in our life. புரியுதா? புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் அதான் சொன்னா, இயேசுவாமி சொன்னா, ஏய் நீ உள்ளதை உள்ளது இல்லாம, that is a reality in life. அநேகருடைய வாழ்க்கையில பொய் வாழ்க்கை, ஒன்று சொன்னா செய்ய மாட்டார்கள். ஹல்லேலூயா. அல்லது இல்லாதவைகளை சொல்லுவார்கள். ஒரு முகமூடி போட்ட வாழ்க்கை ஆண்டவர் விரும்பவில்லை. இதை ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு முன்பு நீ உள்ளதை உள்ளது, இல்லதை இல்லை என்று சொல்லு. அப்படி இல்லாமல் நடந்தால் அது உனக்கு தீமை. ஹல்லேலூயா. பாருங்க, எங்களுடைய ஜீவியத்தில் மற்றவர்களோட நல்ல உறவு வைப்பதற்கு தேவையான அறநெறி பழக்கங்களை எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். மற்றவங்களோடு நாம் அறநெறியில் சரியான பாதையில் நடப்பதற்கு நம்முடைய இறைவன் நமக்கு உதவியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். மற்றவங்களோட நீங்க எப்படி பழக வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். கலாத்தியர் 22:25 பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கனிகளால் உங்களை நிரப்பி இருக்கிறார். நாம இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை கூடாக இயேசு கிறிஸ்துவின் அந்த அவருடைய வாழ்க்கையின் ஒழுக்கத்து கூடாக ஆண்டவர் எங்களுக்கு அந்த அறநெறியை பரிசுத்த ஆவியானவர் தந்தார். நாங்கள் you can escape from God. ஆண்டவரே எங்களுக்கு தெரியும், அந்நியன் சொல்லலாம், எங்களுக்கு என்ன மாதிரி நடக்கும் என்று எங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, என்ன பழக்க வழக்கத்தை நாங்கள் கொண்டிருக்கணும் என்று எங்களுக்கு தெரியாது இறைவா என்று அந்நியன் சொல்லலாம். ஆனால் நாம் சொல்ல முடியாது. பைபிள் என்ன சொல்லுகிறது? கலாத்தியர் 5:22-25, ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இது பரிசுத்த ஆவியானவர் மற்றவர்களுக்குள் நீ நல்ல முறையில் நடக்க அவர் உங்களுக்கு தந்த கனி. இது நமக்கு பாடம், நமக்கு தெரியும். ஆனா தெரியறதுக்கு ஆண்டவர் தரல, அல்லது மனப்பாடம் செய்வதற்கும் தரல. கர்த்தர் அந்நியர்களுக்குள் நீ நல்ல அறநெறியில் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு ஒரு இறை ஆழ்த்தத்துவமானவராகிய பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. புரியுதா?
அப்ப பாருங்க, இந்த பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்துவை தனக்குள் சொந்தமாக ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கைக்குள் வைத்திருக்கிறவர்கள், இதற்கு எதிரான மாம்சத்தையும் அது நிச்சயங்களையும், இந்த ஆண்டவர் தந்த கனி, ஆண்டவர் தந்த இந்த குணாதிசயங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லாவித அந்த இச்சை மாம்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, புரியுதா? அதாவது ஆண்டவர் மற்றவர்கள் கூடாக நல்ல அறநெறியில் நடப்பதற்காக பரிசுத்த ஆவியானவரால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியின் கனி உங்களுக்கு மறுக்கப்பட்டது, மற்றவர்களுக்கு அல்ல. அதை அறிந்தவர்களுக்கு அல்ல, அதை கேள்விப்பட்டவர்களுக்கு அல்ல, அல்லது அதை மெமரி வேர்டா பாடமாக்கினவர்களுக்கும் அல்ல, அதன்படி நடக்கிறவர்களுக்கு அந்த கனியை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப அந்த கனி உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், அது கிறிஸ்துவுக்குரியவர்கள் இந்த மாம்ச இச்சைகள், அதாவது இந்த குணத்துக்கு எதிரானவைகள் உங்களுக்கு தெரியும், மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்தார்கள். அது திரும்பியும் வராது எங்களுக்கு. ஹல்லேலூயா. ஆனபடினால நாம் ஆவியில், பரிசுத்த ஆவியினால நாம பிழைத்து வாழ்வதானால் அந்த ஆவி, பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்ற விதமாக நாம் நடக்க வேண்டும். நல்லா படிச்சுக்கொள்ளுங்க பிரியமால, நல்லா படிச்சுக்க வசனத்தை. அதாவது நாம சிலுவையில் அறைந்தோம் இதுக்கு மாறான காரியங்களை. அப்ப நாங்கள் அதற்காக அந்த பரிசுத்த ஆவியினால நாம் பிழைத்தால், அப்ப இந்த வார்த்தைகளை கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நாங்கள் பரிசுத்த ஆவியினால் அந்த மரணத்திலிருந்து விடுதலை பெறுகிறோம். பிழைத்தால் அதன்படி நாம் நடக்கிறோம். அப்ப பாருங்க, இந்த விஷயம் நான் என்னத்துக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, எங்களுக்கு தெரியா எப்படி மற்றவர்களுக்கு முன்னால் நான் நல்ல வழியில நடப்பேன், நல்ல குணம் தெரியாண்டு நீங்க சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இதை கனிகளாக தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது என்னத்துக்கு தந்திருக்கிறார்னா, மற்றவர்களுக்கு முன் நீ நடந்து காட்டுவதற்கு. This is a guide for you. ஹல்லேலூயா. அப்ப நல்லா பாருங்க, மற்றவர்களுக்கு முன்பு நாம் அறநெறியில் நடப்பதற்கு ஆண்டவர் அந்த ஆவியின் கனிகளை தந்து உதவுகிறார். ஆமென். பாருங்க, நாம் அறநெறி நல்ல பழக்க வழக்கங்களை பெறுவதற்கு நாம் ஆவிக்குரிய முழுத்துவத்தை அடையக்கூடிய படிகளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே இடத்துல ஸ்தம்பித்து நிற்க கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்றா அது நீங்க எப்படி என்றா இருக்கணும், அது படிப்படியாக நீங்க நடந்து போற வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்தம்பிக்கிறதும் இல்ல, பின்மாற்றம் அடைகிறதும் இல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கை அது வளர்ந்து வரும் வாழ்க்கை. விளங்குதா? புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அதாவது எப்பொழுது ஒரு 2 பேதுரு 1-8 பாருங்க. ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. 2 பேதுரு 1-8 என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருங்க. அதிக ஜாக்கிரதை என்றால் உங்க வாழ்க்கையில கவனம், டேக் கேர். ஹல்லேலூயா. அப்ப மிச்சம் ஜாக்கிரதை, கவனமாயிருங்க. என்னன்றா உங்களுடைய அதுல அழகாக சொல்றான், எப்படி நீங்க வளர்ந்து வரணும் என்றா ஆவிக்குரிய வழியில அறநெறியில விசுவாசத்தோடு தைரியம். சிலருக்கு விசுவாசம் இருக்கு, பயம் என்றா விசுவாசம் கிரியை செய்யாது. விசுவாசத்துல ஸ்டெப் எடுக்க ஐயோ பயம் ஓடாது, ஊழியத்துக்கு வா. விசுவாசம் எனக்கு ஊழியம் செய்ய விருப்பம், பயத்தின் ஆவி யாரு கொண்டு வருவான் சொல்லுங்க? யாரு கொண்டு வருவான் பயத்தின் ஆவியா? பிசாசு. விசுவாசம் இருந்தா அந்த விசுவாசம் செயல்படாம வைக்கிறதுக்கு அவன் என்ன செய்வான்? ஒரு பயத்தை தந்துருவான். ஆனா அந்த போல்னஸ் இருக்கிறவன் முன்னேறி கொண்டுவான். வேலையில முன்னேறுவான், சேர்ச்சியில முன்னேறுவான், சமூகத்துக்குள்ள முன்னேறுவான். புரியுதா? அப்ப கர்த்தருடைய விசுவாசத்தோட நமக்கு என்ன இருக்கணும்? தைரியம். பயப்படக்கூடாது. அது மாத்திரமில்ல, தைரியத்தோட நாம நம்முடைய சுயஞானத்தால தைரியம் இருக்கக்கூடாது, தேவ ஞானம் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, பயம் இருக்கக்கூடாது, நமக்கு விசுவாசம் இருக்கணும்.
அந்த தைரியத்தோட, அந்த தைரியம் எங்கட சுய சிந்தையில நடக்க கூடாது. அது தேவனுடைய ஞானம், ஆண்டுடைய வார்த்தை கூடாக அந்த தைரியத்தோடு நீ நடந்து செல். ஹல்லேலூயா. அப்ப அது மாத்திரமில்ல, நீ கர்த்தருடைய ஞானம் என்று சொல்லும்போது உன்னுடைய சரீரத்திற்கு மிச்சைகள் செயல்படக்கூடாது. உன்னுடைய விருப்பம் அங்க செயல்படக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையின்படி செயல்படணும். புரியுதா பிரியமானே? கர்த்தருடைய வார்த்தை என்றா ஞானம் என்றா கர்த்தரை அறிகிற அறிவு. கர்த்தர் எப்படி வெளிப்படுகிறார்? ஆண்டுடைய வார்த்தை கூட வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்துக்கு கூட வெளிப்படுவார். கர்த்தர் உனக்கு சித்தங்கள் சொல்லும் பொழுது வெளிப்படுவார். அப்ப ஆண்டவருடைய வெளிப்படுத்தல் அவர் அந்த ஞானத்தோடு அதுக்கு விரோதமாக மாம்சத்தில் நான் நினைக்கும் விரும்பும் காரியங்களை நீ சிறுவையில் அறைந்து போடு. ஹல்லேலூயா. அதோடு ஆண்டவர் பொறுமையும், பொறுமையோட தேவ பக்தியையும் ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். எல்லா காரியங்களிலும் நமக்கு பொறுமை அவசியம். எல்லா காரியங்களையும் ஒரு நிதானமாக நாம் செய்ய வேண்டும் என்றால் பொறுமை அவசியம். நம்ம டென்ஷன் ஆகினா எல்லாத்தையும் உடைச்சுட்டுவோம். ஈவன் இந்த வாழ்க்கையிலும் அது இருக்கு. ஹல்லேலூயா. அதாவது மனுஷத்துல டென்ஷன் ஆகினா உடனே முகத்தை உடைச்சுட்டுவோம், மற்றவங்களோட மனதை ஹர்ட் பண்ணிட்டுவோம். ஹல்லேலூயா. அப்ப எல்லா காரியங்களையும் போல்ட்னஸ் இருக்கணும், ஸ்டெடி மைண்ட் இருக்கணும், டென்ஷன்கள் இருக்கக்கூடாது. புரியுதா? அது மாத்திரமில்ல, அவர் தேவ பக்தி, இறைவனில் வைத்த பக்தி, விசுவாசமும் தேவ பக்தியும் ஒன்று ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரில் வாழ்வது, கர்த்தரில் வாழ்வது, எல்லா பலனும் கர்த்தரில் இருக்கிறது. எல்லா பக்தி, அதாவது செய்த காரியம் என் ஆண்டவரால் எல்லாம் முடியும் என்று சொல்லலாம். கர்த்தருடைய கிருபையா இருக்கும் என்று எத்தனையோ பேர் சொல்லுவாங்க. ஆனா அது உண்மையான கிருபையில வாழ்றதைத்தான் அந்த வசனம் குறிக்குது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க பிரியமானே, அதோட சகோதர சிநேகிதத்தையும் வழங்குங்கள். சகோதர சிநேகிதம் என்று சொன்னா பிரியமானே, நீங்க உங்களோட சகோதரங்கள்னா சர்ச் மெம்பர்ஸ் நீங்க என்ன செய்யணும்? சிநேகிக்கணும். எப்படி சிநேகிக்கணும் சொல்லுங்க? என்ன செய்யணும்? You have to take care. யாரு வரலையோ அவங்களை விசாரிக்கணும். That is take care. ஹல்லேலூயா. விளங்குதா? ஏன் நீங்க வரல? ஆண்டவருடைய நல்ல வார்த்தை கேட்டு ஏன் நீங்க மிஸ் பண்ணீங்க? ஏன் நீங்க பிரேஸ் பண்ண வரல? You have to take care. சகோதர சிநேகிதத்தை நீங்க என்ன செய்யலாம்? வழங்குங்கள், கூட்டி வழங்குங்கள். You have to encourage others. அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க பலப்படுத்த என்ன செய்யணும்? அவங்களை என்கரேஜ் பண்ணணும், விசாரிக்கணும். நம்ம போய் விசாரிக்கணும். என்னங்க நீங்க வரல? அவங்களை என்கரேஜ் பண்ணி. ஹல்லேலூயா. அது செய்யணும், நம்ம செய்யணும். அது சகோதர சிநேகத்தை கூட்டி வழங்குங்கள். மற்றவன் எப்படி போனான்னு சொல்லுங்க. மற்றவன் எப்படி போனாலும் பரவாயில்ல, அது யாரு நினைக்கிறது? அது அந்நியன் நினைக்கிறது. நாம் அப்படி செய்ய முடியாது. நமக்கு நிறைய நோக்கங்கள் இருக்கு. ஹல்லேலூயா. அது மாத்திரமில்ல, அன்பையும் கூட்டி வழங்குங்கள். பாருங்க, சொல்லு, இவைகள் உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிய அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. அப்ப இவைகள் உங்களுக்கு நிறைந்திருந்தால் கர்த்தரை அறிகிற அறிவை பூரணமாக பெற்றுக் கொள்வீர்கள். அப்ப ஆவியின் கனிகள் உங்களை நிறைந்திருக்கும். அப்ப நேரத்தோட ஆவியின் கனி இதுல செயல்படுகிறது. புரியுதா? ஆவியின் கனி என்றா, ஒரு மரத்துல கனி இருந்தா அந்த கனி பிரயோஜனமா இருக்கணும். எங்கதுல இந்த நச்சிக்காண்டு தெரியுமா? உங்க ஊர்ல இருக்கா நச்சிக்கா? ஆப்பிள் மாதிரி இருக்கும், பச்சை. அத சிலர் வந்து சூசைட் பண்றதுக்கு சாப்பிடுவாங்க. எங்கட ஊர்ல இருக்கு. சரியா அந்த கிரீன் ஆப்பிள் மாதிரி இருக்கும். காடுகள்ல இருக்கு, நிறைய இருக்கும். சில சூசைட் பண்றேன்னா அந்த பருப்பு எடுத்து போட்டா சரி. தெரியுமா என்ன பேரு? அரளிக்காயா இருக்கும். அதுல பருப்பை சாப்பிட்டாங்க முடிஞ்சாதியம்மா. எங்கட ஊர்ல அப்படி செய்யறோம்னா அவன் உடைஞ்சு போட்டு பருப்பை சாப்பிடுவான். அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறத செமிச்சுன்னா டாக்டர் ஒன்றும் செய்யலாம். அது அப்படியே பொசிஷன் ஆக்கிடுங்க. அப்ப ஒரு மரத்துல அரளிக்காய் இருந்து பிரயோஜனம் இல்லை, எல்லாரையும் கொண்டு போடும்.
ஆவியின் கனி நம்மள இருந்தால் அது கிரியை செய்யணும். அது மற்றவர்களுக்குள்ள கிரியை செய்யணும். நம்முடைய சகோதரங்களுக்குள்ள அது கிரியை செய்யணும். அதுதான் அந்த ஆவியின் கனி நடக்கிறத அவர் சொல்ற, ஜாக்கிரதையாயிரு, விசுவாசத்தோட தைரியமாயிரு, தைரியத்தோட ஞானம், ஞானத்தோட இச்சையடக்கம், அதோட தேவபக்தி, சகோதர சிநேகிதம். இது உன்னுடைய ஆவிக்குரிய கனியில நீ மற்றவங்களை செயல்படுத்து. இதுதான் ஆண்டவர் உன்னை அறநெறியில கொண்டு வழி நடத்துற வழிகள். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க பிரியமானே, அப்ப மெய்யான அறநெறியின் தன்மையை நீங்க இயேசுவில காணலாம். நமக்கு ரோல் மாடல் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப பாருங்க 1 பேதுரு 1:15 நீங்க என்ன வாசிக்கிறீங்க என்றால், உங்களை அழைத்தவர் இயேசு கிறிஸ்து, அவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் என்ன செய்யலாம்? இல்ல, நடக்கைகளில் பரிசுத்தமாயிருக்கு. இன்னைக்கு எத்தனையோ பேர் பரிசுத்தர்கள், ஆனா நடக்க பரிசுத்தம் இல்லை. பைபிள் சொல்லுதோ, உன்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம், உன்னுடைய நடக்கைகள் எல்லாம் பரிசுத்தமாயிருக்கும். அப்ப இது எங்கே நீங்க பாக்குறீங்க? இயேசு சுவாமியில நீங்க காண்கிறீங்க. இயேசு ஒரு பரிசுத்தராயிருக்கார். அவருடைய எப்படி அவர் பரிசுத்தராயிருந்தார்? அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களும் அந்த 3.5 வருஷமும் பரிசுத்தமாக நடந்து காட்டினார். எப்படி பரிசுத்தமாக காட்டினார்? அவர் ஏசினவர்களை அவர் ஆசீர்வதித்தார். அவரை ஆணி அறைந்தவர்களுக்கு பொறுமையாக இருந்தார். அப்ப இந்த ஆவியின் கனி செயல்படுத்த அவர் செயல்படுத்தினார். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க பிரியமானே. வார்த்தைகளை கேட்கும் பொழுது அங்கங்கே கவனியாதீங்க தயவு செய்து. விளையாட விடுங்க, நல்லது. அவன் நல்லா கவனிச்சுக்கணும். மறுபடியும் உங்களுக்கு பைபிள் திருப்பி நான் பிரீச் பண்ண போறல. ஹல்லேலூயா. வெரி கேர்ஃபுல். அவனுடைய வார்த்தை மிச்சம் கவனம் பிரியமானே. ஆகார பஞ்சம் வந்து அதுக்கப்புறம் வேறு வேறு போதனைகள் வர்ற முதல் நாம் அறிஞ்சு கொள்ளணும். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப நாங்கள் அந்த ஆவியின் கனிகளை நடப்பிக்கணும். நடப்பிக்கும் பொழுது அது கனி கொடுத்ததா மாறும். அந்த கனியை நீங்க யாரை பார்க்கலாம்னா, அந்த இயேசு சுவாமி பரிசுத்தராய் இருக்கிறது. இயேசு சுவாமி பரிசுத்தர் என்ற எண்ணத்துல பரிசுத்தர். அவர் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை எல்லாம் அவர்கிட்ட இருந்தது. அதுதான் பரிசுத்தம். இன்னைக்கு வாழ்க்கை குளிச்சு அந்த சுத்தப்படுத்தி நம்ம தலைக்கு பொட்டு வச்சு பூ வைக்கிறது இல்ல பரிசுத்தம். பரிசுத்தம் உங்க வாழ்க்கையில நடக்கிற காரியம். இன்றைக்கு அநேகரை குணப்படுத்துற காரியம். இன்றைக்கு இயேசு சுவாமியால் ரட்சிப்பு வந்தது. அவருடைய 3 வாழ்க்கையில அவருடைய பரிசுத்தம், அவருடைய நடக்கைகள் இன்று நமக்கு அடிகோழ்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க பிரியமானே, அந்த வேதாகம கட்டளையின்படி நாம மனுஷனுக்கு அல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படிய பழகவன். நம்முடைய அறநெறியில் நாம் நடக்க வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய பழகணும். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க மத்தேயு 5ஆம் அதிகாரம் 46ஆம் 47ஆம் வசனம். மத்தேயு 5:46 47. உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணரா இருக்க கடவீர்கள். ஆமென். பாத்தீங்களா? பரலோகத்தில் இருக்கிற உங்களோட பிதா பூரண சற்குணர். அவர்கள் எந்தவித பிழையும் இல்லை. அதை சொல்ல நீ அங்க எங்க பார்த்து மற்றவங்களை பார்க்காத. அந்த மனுஷன் எப்படி இருக்கான், இந்த ஆக்டர் எப்படி இருக்கான், அதை போல நடப்பான், அவனை போல நடப்பான், அந்த ஸ்டைல் அது வேணும் உனக்கு. ஆண்டவர் சொல்ல இயேசு கிறிஸ்து மாதிரி மாறு. அவர் தான் பூரண சற்குணர். அவர் தான் பூரண. எத்தனையோ வீரர்கள் கடைசியில ஒன்றுக்கே எல்லாம் இப்படி இருந்து செத்தா மறிச்சு போனாங்க. நாங்க கண்டோம். உலகத்திலே பெரிய வீரன் என்று சொன்னார்கள் எல்லாம் நடக்க இல்லாம மறிச்சு போனதை கிட்டடியில் நாங்க கண்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து ஜீவித்து நம்மளோட பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆனபடி அவரை போல மனுஷனை போல நீ அறநெறியில் நீ வாழ வேண்டும் என்றால் அந்த மனிதனுடைய ஸ்டைல் உனக்கு தேவையில்லை. இயேசு கிறிஸ்துடைய ஸ்டைல். ஹல்லேலூயா.
அவர் எப்படி பூரண சத்குருவாய் இருக்கிறாரோ அதே போல நீங்கள் பூரண சத்குருவாய் இருங்கள். அவர் என்ன செய்ய அவர் சொல்லுறார், உங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன. பாவியாகி ஆயக்காரன் அப்படித்தான் செய்யறான். ஆயக்காரன் சொல்லலோ யூதர்கள் பாவிகளை குறித்து சொல்லுகிறார்கள். பாவம் செய்வ ஆயக்காரர்கள் மற்றவர்கள் அந்த அவர்களுடைய ஜனங்களாயிருந்து ரோம ராஜ்யத்துக்கு கீழாயிருந்து அவர்கள்ட்டே வரி வாங்கி லஞ்சம் வாங்குகிறவர்களை பாவிகளாக அந்த சமுதாயம் சொன்னது. அப்ப இன்றைக்கு நீங்க ஆயக்காரர் என்று சொல்லும் பொழுது பாவிகளை மீன் பண்றீங்க. அப்ப ஆண்டவர் சொல்றா, நீ சிநேகிக்கிறவனே சிநேகித்தால் நீ அந்த பாவியை போல இருக்க. அப்ப இந்த மனிதனை போல பார்க்க, மனிதன் சிநேகிக்கிறவனுக்கு சிநேகிக்கிறான். இன்னைக்கு நீ கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குற, நாளைக்கு நீ அவன்கிட்ட போய் சாப்பாடு கொடுக்குற. வாட் இஸ் த பெனிஃபிட்? இன்னைக்கு அப்படித்தான் நடக்குது. ஒரு நம்ம அமைச்சான் சாப்பிடுவோம், ஓகேவா, எல்லாரும் சாப்பாடு அடிச்சு பிடிச்சு கிடிச்சு எல்லாம் சாப்பாடு கொடுத்தாரு. நாளைக்கு அங்க போடுற, நாளைக்கு இங்க போடுற. இது மாயக்காரன் செய்யற வேலை, இது பாவி செய்யற வேலை. ஆனா ஆண்டவர் சொல்றா, உங்கள் சகோதரருக்கு மாத்திரம் நீங்க வாழ்த்தி விடணும், அதுல விசேஷம் ஒன்றுமே இல்லை. ஆனா ஆயக்காரன் அப்படி செய்ய, நீ அப்படி செய்யாத. உனக்கு யார் செய்ய கூடாது என்று நினைக்கிறாரோ அவர்களுக்கு செய். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். பிறகு அது அதிகமா திருப்பி கொடுப்ப. அது தெரியாதபடியாதான் நம்ம ஏழைக்கு கொடுக்கறோம். அதை கொடுத்தா நமக்கு குறைஞ்சிடும். அதை திருப்பி கிரைய தருவார் என்று சொல்றார். ஹல்லேலூயா. அவங்க ஏழைக்கு கொடுத்து அவன் திருப்பி தரமாட்டான். அப்படியானவனுக்கு சொல்லு. மற்றவனுக்கு என்னதுக்கு பாட்டி போடுறான் சாப்பாடு, என்னதுக்கு சாப்பாடு? ஏழையை கொண்டு கொடு. அதான் ஆண்டவர் பைபிள்ல சொல்றார். நீ சர்ச்சுக்கு வாரா, நீ மற்றவங்களோட விருந்து வைக்கிற. வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் தட்? யூ ஆர் நாட் டூயிங் அக்கார்டிங் டு தி வேர்ட் ஆஃப் காட். புரியுதா? ஏன் சொல்றதுன்னா, இனிமேல் தான் அப்படி நம்ம நடக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் செய்யறாங்க. சோதரா, ஹல்லேலூயா. ஒரு சில ஒரு விருந்து கொட்டேஜ் மீட்டிங் சேர்ச்சி வராது, எல்லாரும் வருவாங்க. நாங்க சாப்பாடு நல்ல நல்ல விதம் சாப்பாடு சேர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஏன்னு சொல்லுங்க, மயக்கற போல நடக்கிறாங்க. அங்க சாப்பாடு, இன்னொரு நாளைக்கு அங்க சாப்பாடு, இன்னொரு நாளைக்கு எல்லாரும் வருவாங்க. ஹல்லேலூயா. நான் புலன்னு சொல்ல, இது மயக்கறாக்கிற வேலை. தோட்டெல்லாம் வித்தியாசமா இருக்கு. அது என்ன சொல்றான், ஏழைக்கு கொடு. ஹல்லேலூயா. சோத்திரம். ஒரு ஞாபகம் வருது. கொழும்பில் நாங்கள் சேர்ச்சி நடத்தக்குள்ள நாங்கள் இங்கே எத்துக்குதல் வைப்போம். சேர்ச்சி முடிஞ்சோடனே சாப்பாடு. அதுக்கு முதல் நாங்கள் என்ன செய்வோம், ஒரு 10-15 பாச பண்ணி 2 பேர் இஞ்சால போய் 2 பேர் வெளியில் இஞ்சால போய் ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்து முடிஞ்ச பிறகுதான் சாப்பாட்டை நாங்கள் பிரிப்போம். ஹல்லேலூயா. அது பெருமைக்கு சொல்ல, முதல் ஏழைக்கு நான் கொடுத்துட்டு நீ சாப்பிடுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி செய்வோம். எல்லாரும் கொண்டு வருவாங்க, பெரிய பெரிய இதுல சாப்பாடு கொண்டு வருவாங்க. எல்லாரும் சமைச்சிட்டு வருவாங்க. ஹல்லேலூயா. சமைச்சிட்டு வந்து அவன் உடனே ஒரு 15-20 பாஷ பண்ணுவான். உடனே பாய்ஸ் கட்டக்கண்ண பாஸ் பண்ணுவான். பாச நம்பாரு இப்படியே 2 பேர் மோட்டர் சைக்கிள், 2 பேர் ஒரு ஆளை எடுப்பான், ஒரு பேக்ல இன்னொரு இப்படியே போவாங்க. வழியில எத்தனையோ வெளியே இருக்காங்கல்ல, உடனே எடுத்து கொடுப்பாங்க. எல்லாரும் கொடு முடிஞ்சிட்டு வந்து சாப்பாடு. அது நல்லா இருந்தது, சந்தோஷமா, எனக்கு விருப்பமா இருந்தது. நாம மாத்திரம் சாப்பிட்டு என்ன பெரிய விஷயம். அதான் அந்த இதுல சொல்றாரு ஆண்டவர் அழகா உங்களுக்கு சொல்றாரு, இது மாயக்காரமா இது நடக்காது, அது பாவி செய்யற வேலை. ஹல்லேலூயா. நீ செய்யற வேலை வித்தியாசமா இருக்கும். நீ கொடுத்தவன் திரும்பி தரக்கூடாது. அப்படின்னு ஆறுது ஏழைகள். அந்த ஏழை உனக்காண்டி வைத்திருக்காங்க. ரோட்ல வச்சிருக்கிற ஏழை யாருக்காண்டி வச்சிருக்க? உங்களுக்கு கொடுக்கிற சந்தர்ப்பம். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, நாங்கள் மனிதர்கள் ஆண்டவர் சொல்லுறபடி கீழ்ப்படிந்தால் அந்த அறநெறியில் நடப்போம். நாம் இறைவனோடு பேசும் பொழுது பேசும் காரியங்களிலும் நாம் உண்மையாக இருக்கணும். நாங்கள் மக்களோடு பேசும் பொழுது உண்மையாக மட்டுமல்ல, இறைவனோடு பேசும் பொழுதும் நாம் அப்படி இருக்கணும். நாம் உண்மையாக இருக்கணும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எண்ணாகமம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எண்ணாகமம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று வாசியுங்கள். ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது
யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தினாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையின்படி செய்யணும். This is most important. அவன் நீங்க மற்றவங்களுக்கு முன்பு உண்மையா இருக்க முதல் நீங்க கர்த்தருக்கு முன்பு உண்மையா இருக்க பழகணும். அதான் சொல்றாரு. பொறுத்தினை நீ பண்ணினே என்றா அல்லது ஆணையிட்டு சொன்னே என்றா அதன்படி நீ செய்யணும், அதன்படி நீ நடக்கணும். பைபிள் சொல்ற. அப்ப கர்த்தரோடும் ஒரு அறநெறி உண்டு உனக்கு. கர்த்தர்கிட்ட நீ செய்தாதான் மற்றவர்கள்ட்ட நீ அந்த அறநெறியில நடக்கலாம். புரியுதா பிரியமானே? கர்த்தர்கிட்ட நீ ஒன்று சொன்னேன், ஆண்டவரே நான் இதை செய்வேன், நீ அதை செய்யணும். உங்களுக்கு தெரியும், நான் நவீனத்தை சொன்னேன், மூடர்களிடம் அவர் விரும்பதில்லை. They doesn't want to listen the voice of foolish people. சரியா? ஆண்டவர் என்னத்தை foolish என்று சொல்றாருன்னா, கர்த்தருக்கு நீ ஒரு பொருத்தனை செய்யாட்டி கர்த்தருக்கு முன்பு நீ ஒரு முட்டாள். அதான் பைபிள் சொல்லுது. பிரியமானே, நாம் அறநெறி முதல் கர்த்தரோடு நடக்க பழகணும். கர்த்தரோடு நீ ஒரு பொருத்தனை பண்ணிட்டா அல்லது கர்த்தரோடு நிபந்தனைக்குள்ள வந்துட்டானா உன் கழுத்து போனாலும் அதை நீ நிறைவேற்றணும். ஹல்லேலூயா. புரியுதா? அப்ப அறநெறி கர்த்தரோடும் உண்மையாக இருக்க பழக வேண்டும். பிள்ளைக்கா பிரியமானே, அப்ப கர்த்தர் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளின் செயல்களை அவர் பரிசோதிக்கிறவர். ஆண்டவர் எங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க, அறிந்திருக்கிறாரா இல்லையா? எப்படி தெரியும் அறிந்திருக்கிறாரா? எப்படி தெரியும் உங்களுக்கு? சொல்லுங்க. உடைய இருதயத்திலே இருக்கிறவரே அவர் தானே. எப்படி அறியாம இருக்காரு? உடைய இருதயத்திலே இருக்காரு, எப்படி அறிவார்? உங்களோட வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு சாமானும் உங்களுக்கு தெரியும், வெளியாக்களுக்கு தெரியும். இந்த மூலையில எது இருக்கு, அந்த மூலையில எது ஒழிச்சு வச்சிருக்கோம், கணவனுக்கு தெரியாம எவ்வளவு மிச்ச காசு எடுத்து வேறையா மிச்சம் முடிச்சு வச்சிருக்கோம், அது மனைவிக்கு தெரியும். அவ்வளவு தெரியாம வேறையா இருக்கு. அது மாதிரி நமக்கு தான் தெரியும் வீட்டு மூலைக்குள்ள இருக்கிற சாமான்கள் எல்லாம். அப்படியா இல்லையா? அது மாதிரி கர்த்தருக்கு தான் தெரியும் நம்முடைய இருதயத்தை பரீட்சித்து பார்க்க. ஏன்னாடா ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறவர். You can't hide anything from God presence. Hallelujah. அப்ப பாருங்க, அப்ப இறைவனோடு நாம உண்மையா இருக்கணும். அடுத்தது, ஏனென்றால் அவர் நம் ஒவ்வொரு செயல்களையும் பரிசோதிக்கிறவர். ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 29:17 வாசிச்சு பாருங்க. தாவீது என்ன அழகாக சொல்லுகிறான். 1 நாளாகமம் 29:17, என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். சொல்றான், ஆண்டவரே நீர் அந்த இருதயத்தை சோதித்து உத்தமமாய் இருக்கிறவங்களை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் உத்தம இருதயத்தோட மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். பாருங்க, இந்த ஆண்டவர்கிட்ட சொன்ன அந்த தாவீது சொன்ன, ஆண்டவரே உங்களுடைய கூடாரத்தில் இருக்குது, ஆண்டவரே உம்முடைய என்ன அந்த காவலன் பாக்ஸ், அதாவது அந்த உடன்படிக்கப்படி கூடாரத்திற்கு நான் அரண்மனையில வாசிக்கிறேன். ஆண்டவரை வசிக்கிறபடி நான் ஆண்டவர் உமக்கு ஒரு தேவாலயத்தை நான் கட்ட வேண்டும். ஆண்டவர் சொன்னா, நீ எந்த உத்தமச்சான், நான் அன்றைக்கு நீ அப்படி ஒன்று நினைச்சையே. ஹல்லேலூயா. அது மாத்திரம் அவன் செய்யல, நினைச்சிட்டு போகல. அவன் சொன்னா, நீ இல்ல, அதை யாரு கட்டுவா? உண்ட மகன் சொலமன் கட்டுவான். நம்மகிட்ட ஒரு சொலமன். ஹல்லேலூயா. ஆமென். சோதரம். பாருங்க, அந்த சொலமன் கட்டுவான், ஆலயத்தை அவன் தான் கட்டுவான். அப்ப நீ நினைக்கலாம், இவர் சொலமன் தானே, அப்ப அவர காலத்துக்கு கட்டலாம் விட்டானா? அவன் விட்டானா? கவனிச்சுக்கொள்ளுங்க, சொலமன் கட்டுவான் என்று தாவீது விட்டானா? அதுக்குரிய எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தான். ஒரு காரியம் முடிக்கிறதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வேணும், அதுக்குரிய தளவாடங்கள் வேணும். அவன் அதைத்தான் அவன் சொல்றான்.
என்ன சொல்றாங்க ஆண்டவருக்கு முன்னுக்கு எல்லா ஜனங்கள்ட்ட சொன்னா, இங்க ஆலயம் கட்டுவதற்குரிய பொன் வெள்ளி என்ன இருந்தாலும் கொண்டு வா. அந்த ஜனங்கள் எல்லாம் கொண்டு வந்தது அதிகமாக இருந்தது சொன்னது. ஆலயம் கட்ட நீ கொண்டு வா, பொள்ளி வெண்கலம் அது பிராஷ் எல்லாம் கொண்டு வந்து குமிச்சாங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட அவன் பேசுகிறான், என்ன சொல்லுகிறான்டா, ஆண்டவரே என் இருதயத்தை நீ சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறேன். ஆண்டவரே என் இருதயத்தை சோதித்தீங்க, ஆண்டவரே நான் கட்டவனும் என்று விரும்பிங்க. அவன் சொன்ன நீ ரத்தம் சிந்தினவனை நீ கட்டக்கூடாது. ஆண்டவருக்கு ஒரு நியமம் பரிசுத்தம் இருக்கு. இவன் அநேக ஜனங்களை என்ன செய்தான், போரில கொண்டு வந்து நீ செய்யாத மகனே உண்ட மகன் செய்யட்டும். அவன் சொல்றான், ஆண்டவரே நான் உத்தம இதயத்தோட செய்தேன், நானும் என்ற ஜனங்களும் சுத்த இதயமா மனப்பூர்வமாக உமக்கு கொண்டு வந்திருக்கிறேன். பாருங்க, அவன் மகண்ட காலத்துல முடியட்டும் என்று சொல்லல. அவன் சோழமண்ட காலத்துல அவன் கட்டட்டு நாம நம்ம வாட்டில நல்ல முஸ்பாத்தி பண்ணி சந்தோஷமா இருந்துட்டு போண்டவன் சொல்லல. அதுக்குரிய எல்லா மெட்டீரியல்ஸை அவன் சேர்த்தான். அவன் சொன்னான், அவன் என்ன சொல்றான், என் இருதயத்தை சோதித்து பாக்குறீங்க, நீங்க உத்தம குணமாக இருக்கிறத நீங்க காண்றீங்க. அவன் மனதில் எந்தவித ஏமாத்தல் ஆண்டவர, எந்த பொருத்தனை செய்து நித்தாட்டல். அவன் பொருத்த ஆண்டவரே நமக்கு ஒரு ஆலயம் கட்டுவேன், அதுக்குரிய எல்லா ட்ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு பொறுத்தா சொல்ற ஆண்டவர, என்னை நீர் இந்த உத்தம இருதயத்தை பரிசோதித்து பார்க்கிறேன். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? பாருங்க, இது ஆண்டவரோடு செய்கிற பொருத்தனையில் உத்தமமாய் இருக்கிறதை ஒரு உதாரணமாக காண்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஆண்டவரோடு பேசும் காரியத்திலும் நீங்கள் உத்தமமாக இருக்க வேணும். அவருக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு அறநெறி இருக்கணும். புரியுதா? அதே போல கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பாப்பா. நீங்க ஒரு பொருத்தனை பண்ணா அவர் பாப்பா ரெண்டையில இருந்தோ நீ சொல்லிட்டா எப்படி இருக்காப்பா. அதுதான் தாவீது சொன்னான். விளைஞ்ச பிரியமானே, புரியுதா உங்களுக்கு? அடுத்தது, எங்களுடைய செல்வத்தினாலோ அல்லது பெருமையினாலோ நாம் தங்கி இருக்காமல் எமது இருதயம் கர்த்தருடைய சத்தியத்தில் எப்பொழுதும் தங்கி இருக்கணும். நமக்கு என்ன இருந்தாலும் அது நமது ரட்சிப்பு அல்ல. நல்லா நினைச்சு கொள்ளுங்க. என்ன பொருள் இருந்தாலும், என்ன பதவி இருந்தாலும், எந்த ஜாப் இருந்தாலும், that is not salvation. ரட்சிப்பு கர்த்தரால் உங்களுக்கு வந்தது. இதெல்லாம் அழிந்து போயிடும். இதெல்லாம் எல்லா வேலையெல்லாம் ஒரு நாளைக்கு போயிடும், எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஹல்லேலூயா. நேற்றுக்கு முதல் உங்ககிட்ட ஒரு அண்ணன் இருக்கார், ஒரு டாக்டர். ஹல்லேலூயா. ஒரு டாக்டர். அவரை நான் மறக்கலாண்டா. அவர் இங்க வந்தோடனே அவரை ஒரு கார் எனக்கு ஃப்ரீயா தந்தார். அவர் நம்ம கண்டார். அப்படிதான்மா சொல்லணும். அது உங்கள்கிட்ட இங்க வந்தோடனே அவர் எங்களுக்கு $1000 அனுப்பி $1000 அனுப்பியிருந்தார். அவரோட அப்பாட அண்ணன் இங்க இருக்கார். அவர் இப்ப மறிச்சுட்டு, அவர் இந்து மகன் இருந்தாலும் நன்மையை செய்தார். அவருக்காக நான் ஜெபிச்சேன். ஹல்லேலூயா. அவர் பாருங்க, அவர் எவ்வளவு சீமானா இருந்தாலும், எத்தனையோ வீடு இருக்கு அவருக்கு. அப்படித்தானே? இங்க இருக்கு, புளோரில மறிச்சு போயிட்டார். என்ன செய்வார் அந்த வீட்டு பிள்ளைகள் கூட அவர் எடுத்து வளர்த்த இந்தியன் பிள்ளைகள் ரெண்டு. அப்படித்தான் இலங்கை இந்தியாவில் 2 ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளையும் எடுத்து வளர்த்து. அந்த பிள்ளைய பெரிய பிள்ளைய, அந்த பிள்ளைய எடுத்து அது போயிருக்கு பிள்ளைங்க. நான் என்ன சொல்றேன்டா, அதாவது செல்வமோ எந்த பதவியோ நம்மளோட வாரதில்லை. அதெல்லாம் ஒரு காலத்துக்குள்ளங்களுக்கு சந்திக்கப்படுகிறவைகள். ஆனால் நாம் நம்முடைய இருதயம் எப்பொழுதும் கர்த்தருடைய சத்தியத்தில் இருக்கணும். விளங்கியா? பைபிள் நீங்க வாசி பாத்தீங்கன்னா சங்கீதம் 62:10 கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியினால் இருதயத்தை அதின் மேல் வைக்காதிருங்கள். அப்ப இருதயத்தை அதின் மேல வைக்காத. உனக்கு தேவைதான் எல்லாம். ஐஸ்வர்யம் தேவை, வீடு தேவை, வேலை தேவை. ஆனா அதை நீ உண்ட மனதில் வையாத. சரியா? அதை நீ உண்ட மனதில் வையாத. அது உனக்கு விக்கிரமாயிருக்க தேவை. வேலை உனக்கு தேவை, வேலை உனக்கு விக்கிரம் இல்லை. பொருள் உனக்கு தேவை, பொருள் உனக்கு விக்கிரமனா. ஆனா ஆண்டவர் தான் நமக்கு எல்லாத்துக்கும் முழுமை. ஆனுடைய அவைகளை நீர் வைக்க வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? சத்தியத்தில் உங்களுக்கு கவனத்தை செலுத்துங்க. இவைகள் எல்லாம் செகண்டரி.
இவைகள்லாம் ரெண்டாவது. ஹல்லேலூயா. அப்படியா நாம் பொய் வழியில் சம்பாதிக்கும் எதுவும் அது நிலை நிற்காது. உண்மையாக குறைந்த அளவு சம்பாதித்தால் அதில் நிலை நிற்கும். இன்றைக்கு ஏனோ எத்தனையோ ஜனங்கள் பிழையான வழியில சம்பாதிக்காங்க, ஆனா அது நிலைக்கிறல்ல. சோதரம். ஆனா நீதிமொழிகள் 13:11 என்ன சொல்லுகிறார்? வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும், கைப்பாடாய் சேர்த்திருக்கிறவனுக்கோ அது எப்படி இருக்கும்? விருத்தி அடைவான். அவன் விருத்தி அடைவான். இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணப்படுறது. ஹல்லேலூயா. அப்ப அறநெறியில் நடக்கும் பொழுது பிரியமானே, நேர்மையான முறையில நம் காரியங்களை செய்யாதவன் கர்த்தருக்குரியவன் அல்ல. இதையும் நாம் உண்மையா செய்யாவிட்டால் we are not children of God. அதான் பைபிள் சொல்லும். இதை பாருங்க, எத்தனையோ ஆண்டவர் பிள்ளை பொய்யும் களவும் வஞ்சனையும். கேட்ட என்னங்க சேர்ச்சுக்கு வரல? ஒரு பொய் உண்டு. இதை பார்க்க நான் கேட்காம இருந்திருக்கலாம். அவன் எனக்கு பொய்யனாக்கு சொல்லுவான். அது இதெல்லாம் சாட்டி சொல்லுவான். அது பொய். ஆண்டவர் விரும்புறல அந்த ஜனங்களை. ஆண்டவர் சொன்னா உள்ளதுன்னு சொல்லு. உள்ளதாண்டு சொல்றதுக்கு உள்ளது மாதிரி நடக்கணும். பொய் சொல்லாம நடக்கணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் பரிசுத்த பொய்யர்கள். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, நேர்மையான முறையில தன் காரியங்களை செய்யாதவன் கர்த்தருக்கு உரியவன் அல்ல. பாருங்க, பைபிள் என்ன நீதிமொழிகள் 16:30 என்ன சொல்லுது? அவன் மாறுபாடானவர்களை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி தீமையை செய்யும்படி தன் உதட்டை கடிக்கிறான். சிலர் பொய் சொல்றதுக்கு டக்கண்டு கண்ணை மூடி ஒரு பெரிய திட்டத்தை போட்டுருவாங்க. டக்கண்டு முன்னுக்கு பார்த்தா பயமா இருக்கும். கண்ணு முடி அது என்னண்டா அப்படின்னா அதுக்கடையில சாதமாக போட்டுருவான் ஒரு பிளான. டக்கண்டு போய் ஹல்லேலூயா. நீங்க இல்ல, ஆண்டவர் பிள்ளைகள் இல்ல. ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானே, இந்த பைபிள் என்ன சொன்னா, நீ நேர்மையான காரியங்கள்ல நீ செய்யாட்டி நீ கர்த்தருடைய பிள்ளை அல்ல. அறநெறியை பற்றி உங்களுக்கு சொல்லுறேன். ஹல்லேலூயா. அப்படியே நமது ஜீவியத்துல அது அதிக அளவு சேர்ந்தோ அல்லது குறைவாக சேர்ந்தோ தீய சிந்தனை நம்ம விழுந்து போகாதபடி ஆண்டவரிடம் ஜெபிக்கணும். உங்களுக்கு தெரியும் அந்த வசனம். உங்களுக்கு அநேகம் இருந்தாலும் பாவம். காசு காணாட்டியும் திட்டி இருப்போம் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. ஆமா இல்லையா? என்ன மற்றவன் எல்லாம் பக்கத்துல பார்ப்போம், நல்ல வீடும் நல்லா இருக்கா, நல்லா என்ன நாங்க ஆண்டவரே துதிக்க அவங்களுக்கே ஏசுவாங்க. என்ன ஆண்டவரே எங்களுக்கு என்னைக்கும் வழி இல்லாம இருக்கே. அதான் அவன் சொல்றான், நீதிமொழிகள் 30:7 இந்த 9 2 மனுக்களை கேட்கிறேன், அது மரண பரியந்தம் அவைகளை எனக்கு மறக்காமல் தார். இந்த உலகத்தை விட்டு பிரிய மட்டும் அந்த 2 மனுவையும் தாருமன்னு கேட்கிறான். விளையா என்ன கேட்கிறான்? மாயையும் பொய் வசனிப்பையும் தூரப்படுத்தும். இந்த இமிட்டேஷன் இமிட்டேஷன் நகை தான் நான் போடுறேன், அதை பற்றி கதைக்க கூட எல்லாரும் அப்படித்தான். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இமிட்டேஷன் லைஃப் எனக்கு வேணாம் ஆண்டு சொல்ற. மாய்மாலமான வாழ்க்கை, பொய் வாழ்க்கைங்க, அறநெறி இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணாம் என்று சொல்றான். பொய் வசதிப்பு, என் வாயால நான் பொய் சொல்லக்கூடாது, வஞ்சிக்க கூடாது, அப்படி நான் வாழ வேணும் ஆண்டவரே அவன் சொல்றான். அப்படி எனக்கு தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடுக்காத. அது அர்த்தம் என்ன? நான் பிச்சைக்காரனா என்ன வைக்கிறாத, ஆனா பெரிய மனக்காரனா வைக்கிறாத. என்ன எனக்கு வஞ்சகம் என்ற வாயிலிருந்து வரக்கூடாது, மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது, பொய்யா நான் கதைக்க கூட. நான் உண்மையா ஆண்டவரே உண்மை போல மெய்யான இந்த தெய்வத்தை போல நான் வாழணும் என்று சொல்றான். அதுக்கு நான் எனக்கு பிச்சைக்காரனாம இருக்க கூட, நான் பொய்ய சொல்லி இப்படி இல்லை எங்களோட வீட்டுல நாங்க நல்லந்தான், இந்த கடனுக்கு கொஞ்சம் தாங்கன்னு சொல்லி பொய் சொல்லக்கூடாது. வீட்டுல சாப்பிட வழி இல்லை, அடுப்புல பூனை படுக்குது, எங்களுக்கு சாப்பாடுக்கு வேணும்னு கேட்காம என்ன கேட்கிறோம்? இல்ல இந்த காசு இருக்குதான், பேங்க்ல அன்னைக்கு போய் எடுக்க இல்லை, கொஞ்சம் தூரம் போகலாம், சில வருஷம் போக்கி சொல்லுவாங்க. அப்ப நாங்க ஏழையா இருந்து அப்படி நாம சொல்லக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? பணக்காரனா இருந்து மற்றவங்க கேட்கக்குள்ள இரவையில் வந்து தட்டி கேட்பான், இந்த சிநேகிதம் வந்திருக்கேன் அப்பம் கொடுக்கணும். ஐயோ என்கிட்ட இல்லை, எனக்கு வீட்டுல காசு இல்லைன்னு போய் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. விளங்குதான் அவனுடைய வசனம் சொல்லும். அப்ப பாருங்க, அப்படி நான் அப்படி இல்லாம இருக்கிறதுக்கு என்ன தூரப்படுத்தி
நாம் பரிபூர்ணம் அடைகிறதுனால மறுதலிக்காம இருக்கணும். ஹல்லேலூயா. உம்மை நான் மறுதலிக்க கூடாது. அதே நேரத்துல கர்த்தர் யார் என்று சொல்லாதபடி தரித்திர இருக்கக்கூடாது. மற்ற தரித்திரப்படுகிறவனா திருடக்கூடாது. உமது நாமத்தை வீண்ல வழங்க கூடாது. அவன் ஒரு கிறிஸ்தவன், பெரிய கள்ளன், அவன் வேலை செய்யற இடத்துல களவெடுத்துட்டான்னு சொல்லக்கூடாது. உமது நாமத்தை வீணில் வழங்க கூடாது. வீணாக அந்த ஆண்டுடைய நாமம் நம்மளால போகக்கூடாது. புரியுதா? அது அப்படி போகாதபடிக்கு அன்றன்றைக்கு உள்ளதை அளந்து தாருங்க. பைபிள்ல நீங்க அந்த பெரிய அந்த ஜபத்துல சொல்லுவீங்க, அன்றன்றுள்ள ஆகாரத்தை அன்றென்ன கருத்தார். அன்றன்றுள்ள ஆகாரம். ஆனா நம்ம அப்படி இல்லை. நிறைய போட்டு சில ஃப்ரிட்ஜுக்குள்ள சில எக்ஸ்பயரி நமக்கு தெரியும், அப்படி கிடக்கும் அடியில். மற்றவங்களுக்கு கொடுக்கிறதே இல்லை. ஒரு தரம் கிளியர் பண்ணா ஒரு லொரி நம்மளோட சல்வேஷன் ஒரு லொரி நிரப்பலாம். அவ்வளவு எக்ஸ்பயரி எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போடுவோம். ஆமா இல்லையா? உங்கள்கிட்ட இல்லை. நீங்க அன்றன்றுள்ள அப்பம். ஹல்லேலூயா. ஆமே. அப்ப பாருங்க, அதுதான் சொல்றாரு ஆண்டவர். அன்றன்றுக்கு என்ன இருந்தா போதும் ஆண்டவரே. அந்த உண்மையும் வஞ்சிக்க கூடாது, ஜனங்களுக்கும் பொய்யான வார்த்தை சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அழகா அவன் சொல்றான். அன்றன்றைக்கு எனக்கு தான். பணக்காரனா இருந்து நான் மற்றவங்களை வஞ்சிக்க கூடாது, கேட்டு அவங்களுக்கு பொய் சொல்லக்கூடாது. ஆனா ஏழையா இருந்து நான் உண்மையும் திட்டக்கூடாது, மற்றவங்களையும் கதைக்கலாம். அன்றன்றைக்கு எனக்கு போதும். ஹல்லேலூயா. ஆனபடியா நம்முடைய ஜீவியத்துல ஆண்டோட ஜெபிக்கணும். அதன் நிறைய வாழ்றதுக்கு தடையா இருக்கிற காரியம் எடுத்து போடும் ஆண்டவரே. சோதரம். அப்ப நாம் ஒழுக்கம் இல்லாம அதிக காலம் வாழ்ந்தாலும் தேவனுடைய பார்வை வெறுப்பானது. நம்முடைய வாழ்க்கை சரியான ஒழுக்க நெறியாய்க்கொண்டு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரசங்கி சொல்லுகிறார் 8:12, பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவனே நன்றாயிருப்பான். பாவியான 100 வயது வாழ்ந்தாலும் ஒன்றும் இல்லை. பாவம் செய்து சில 98 வயதிலையும் லைஃப் கார்டு மிஷினை போட்டு தெரியுங்க, நான் இருக்கிற 4 பேர் பார்த்து எனக்கு ஏசனம். ஹல்லேலூயா. சோத்ரம். அப்படி இருப்பாங்க. சாகவே விருப்பம் இல்லைங்க. இதுல மெஷின் எடுக்காதங்க இருக்கட்டும். இந்த உலகத்தை விட்டு போகவே விருப்பம் இல்லை. சோத்ரம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க பிரியமானே, அப்படி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தா என்ன? அதான் சொல்றான். அப்படி வாழ்வது என்ன? நம்ம கர்த்தருக்கு விரோதமாக அறநெறி தவறி கெட்ட பழக்கங்கள், வஞ்சனைகள், பொய்கள் வைத்து 100 வருஷம் வாழ்கிறதன் அவன் ஒரு பிரயோசனம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதுபடினா எல்லாவற்றிலும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க பழக வேண்டும். எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாக பைபிள் சொல்லுகிறது. லூக்கா 16:10-12 என்ன சொல்லுகிறது என்றால், முடிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்க. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாயிருப்பான். இன்றைக்கு அநேகருக்கு அதிபதியா இருக்க விருப்பம் நல்லது. ஆனா இந்த வசனம் என்ன சொல்றா, கொஞ்சத்துல உண்மை உள்ளவன் அநேகத்துல என்னவா இருப்பான்? உண்மை உள்ளவன். அதான் சொல்லப்படுது. லூக்கா 16:10 சொல்லப்படுது. கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவன் ஆயிருப்பான். அப்ப அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பான்? அப்ப உலக பொருளையிலே நீங்க உண்மையா இருக்காவிட்டால், நமக்கு உலக பொருள் ஆறுதாரா? ஆண்டவரா இல்லையா? அதில நீ உண்மையாயிரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கிற கர்த்தருக்கு கொடு, ஜனங்களுக்கு கொடுக்கிற ஜனங்களுக்கு கொடு. ஒன்று மிச்சம் நமக்கு வர போறதா? அன்றன்று உள்ளது காணும். அதான் ஆண்டவர் சொன்னார். அப்படி நீ இல்லாவிட்டால் அவர் எப்படி உண்மையாக உனக்கு எந்த காரியத்தையும் ஒப்பு கொடுப்பார்? வேறொருடைய காரியத்தை நீ உண்மை உள்ளவனாக இல்லாவிட்டால் உங்களுக்கு யாதென்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? நமக்கு சொந்தமா என்ன கிடைக்கும் சொல்லுங்க? ஆண்டவர் சொந்தமா என்ன தருவார்? கூட யோசியாருங்க, கண்பணியில வந்துடும். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர் சொந்தமாக உங்களுக்கு என்ன தருவார்? சொல்லுங்க. என்னங்க? இல்லாட்டி கிடையாது. சொல்லுங்க, என்ன தருவார் சொந்தமா?
உங்களுக்கு என்ன குழு தரும் தந்தா தான் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? அது சொன்னீங்க. ரட்சிப்பு ரட்சிப்பு சொந்தமானது. அது பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கும். மற்றொன்றும் சொந்தம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? ரட்சிப்பு சொந்தமா. அதான் ஆண்டவர் சொல்றா, யாதொன்றை உங்களுக்கு சொந்தமாக கொடுப்பவர் யார்? உலக பொருள் ஆண்டவர் கொடுத்து அதே நீ சரியா நிர்வகிக்காம பொய்யும் வஞ்சவுமா நடந்தால், புரியுதா நான் சொல்றது எல்லாம் உங்களுக்கு? ஆண்டவர் எப்படி உங்களுக்கு மிச்சத்தை கொடுப்பார்? கடவுளுடைய காரியங்களில் உண்மை இல்லாம நடக்கிறார், மற்றவங்களுடைய காரியங்களில் உண்மை இல்லாம நடக்கிறார், பொய்யும் வஞ்சகமும் வஞ்சனையும். ஆண்டவர் எப்படி உனக்கு ஒரு பொறுப்பை கொடுப்பார்? அவர் எப்படி அந்த சொந்தமான காரியத்தை உனக்கு தருவார்? இப்படி நடந்தா உனக்கு ரட்சிப்பு இல்லையே. நீ வஞ்சிக்கிறவன், நீ பொய் சொல்றவன், ஏமாத்துறவன். அதான் நேரத்தோட சொன்ன நான் இந்த 3 காரியம். இப்ப நான் மற்றவங்களுக்குள்ள நல்ல பழக்க வழக்கமா நடக்க வேண்டும். நமது ஆண்டவர் நல்ல பழக்க வழக்கமா இருந்தார், அதை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆவியானவர் அந்த ஆவியின் கனியல் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். You can escape from God's presence. எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்திரும். ஆண்டவர் சொல்றார், இது என்னத்துக்கு? நீ என்னை போல நல்ல பழக்கம் உள்ளவனாக எனக்கு முன்பும் மற்றவர்களுக்கு முன்பும் நீ அறநெறியில் நடக்க வேண்டும். புரியுதா பிரியமாலே? புரியுதா உங்களுக்கு? இது நடக்கணும். நாம இன்னைக்கு அநேகம் நடக்கிறதில்ல, உங்களுக்கு தெரியுமா? அப்ப அவங்க எல்லாம் எப்படியான கிறிஸ்தவர்கள்? எப்படியான கிறிஸ்தவர்கள்? They are named Christian. They are not real Christian. You understand what I said? உங்களுக்கு புரியுதா? யாரு ரியல் கிறிஸ்டியன்? ஆண்டவருடைய அறநெறியில் நடப்பவன். அல்லையா? நல்ல வசனம் புரிஞ்சு அவங்களுக்கு அனுப்படியா தேவ வார்த்தைக்கு விரோதமாக எதையும் நாம் செய்யக்கூடாது. இதோடு முடிக்கிறேன் பாருங்க. 2 கொரிந்தியர் 13:8. சத்தியத்துக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யாமல் சத்தியத்துக்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். இது பவுல் சொல்லுகிறான். சத்தியத்துக்கு விரோதமா நான் ஒன்றும் செய்யல, சத்தியத்துக்கு அனுகூலமா அதை போலதான் நான் நடக்கிறேன். அவன் எவ்வளவு தைரியமாக அவன் அஷூரன்ஸா சொல்லுறான் அந்த வார்த்தையை. சத்தியத்துக்கு விரோதமான எனக்கு பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், ஆனா சத்தியத்தின் படி நடக்கிறேன். அதே புதிய ஏற்பாட்டு அந்த காலத்துல நாமளும் வாழ்கிறோம். எல்லாவற்றுக்கும் முக்கியமாக அறநெறியில் நடக்க ஒரே ஒரு ஆயுதம். என்ன ஆயுதம் அது? சொல்லுங்க, என்ன ஆயுதம்? அறநெறியில் நடக்க. அந்த ஆவியின் கையில் உங்கள்ட்ட இருக்கணும். என்ன சொல்லுங்க? சொல்லுங்க. இங்க சொல்ற பார்த்தா உண்மையா அம்பு போல இருக்கி அன்பு. அப்படித்தானே? அல்லேலூயா, நன்றி, ஸ்தோத்திரம். பாருங்க, ரோமர் 13:10 என்ன சொல்லுங்க? அன்பானது பிறனுக்கு என்ன செய்யாது? பொல்லாங்கு செய்யாதே. ஆகவே அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதல். ஆண்டுடைய சட்டத்தை எல்லாம் நிறைவேற்றுவது அந்த அன்பு. ஹாப்பி அன்பு, தேவனுடைய அன்பு. அந்த அன்பு உங்களை அறநெறியில கொண்டு நடத்த உதவும். அது பிறனை நேசிக்கும், அவனை வஞ்சிக்காது. அது தேவனை நேசிக்கும், தேவனை வஞ்சிக்காது. அது பொய் வாழ்க்கை வாழாது. ஹல்லேலூயா, ஆமென். அறிஞ்சிட்டீங்களா அறநெறி எப்படி நம்ம வாழணும் என்று? மற்றவங்க தப்புனாலும் நீங்க தப்பில்லை என்ன உங்களுக்கு வார்த்தை சரியா சொல்லப்படுது. ஹல்லேலூயா. எத்தனையோ இடங்கள்ல அவங்க தப்பலாம் என்று அவங்களுக்கு சரியா வார்த்தைகள் போகவில்லையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டுடைய வார்த்தை சரியாக சொல்லும் பொழுது நாம் அதை கீழ்ப்படிவோம். ஹல்லேலூயா. எழுந்து நின்று கண்களை ஒரு நிமிஷம் நாங்கள் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு யாரும் இல்லை இயேசுவே. உமது வார்த்தை தான் எங்களுக்கு வெளிச்சம், அதுதான் எங்களுக்கு காலுக்கு தீபம். ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே உமது அறநெறியில் நாங்கள் எப்படி மற்றவர்களோடு நாங்கள் பழகுவது, எப்படி மற்றவர்களுக்கு நம்பிக்கையாக உண்மையாக வாழ்வது, உமக்கு எப்படி நன்மையாக உண்மையாக வாழ்வது என்பதை பற்றி உமது சத்தியத்தின் மூலம் எங்களுக்கு சொல்லி தந்ததற்காக நன்றி செலுத்துகிறப்பா. வந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் உமது வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவரை உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா சோத்திரம். அப்படியே தேவனை சந்திங்கள், குழந்தைகளை ஆசீர்வதிங்கள். வராமல் இருக்கிற வசதி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளை நீர் சந்திப்பீராக. அவருடைய தடைகளை எல்லாம் நீக்கி அவர் எங்களோடு வந்து சேர்ந்து துதித்து ஜெபித்து உமது வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவார்களாக.
உமது கிருபையுள்ள கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமென்.